ட்ரோல்ஸுக்கும் கிரிட்டிசைஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ட்ரோல்ஸால அழிஞ்சு போன சாம்ராஜ்யங்களும் இருக்கு, கிரிட்டிசிஸால வளர்ந்த சாம்ராஜ்யங்களும் இருக்கு. கிரிட்டிசிசம்னா என்ன, ட்ரோல்ஸ்னா என்ன, இப்போ நடக்கிற கான்ஃப்ளிக்ட் என்ன, இதை சுற்றி நடக்கிறது அதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மஸ்ட் வாட்ச் வீடியோ, அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ரோல் கேமரா ஆக்ஷன். ஆஃப்டர் கங்குவா ரிலீஸுக்கு அப்புறம் பப்ளிக் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்டோட பப்ளிக் ரிவ்யூவை பேன் பண்ணாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இதை பற்றி சுற்றியும் சூர்யா ஃபேமிலியை சுற்றியும் நிறையா பிரச்சனைகள் போச்சு. அதாவது அவங்க பெரிய பிஆர் சிண்டிகேட்டே வச்சுருக்காங்க, அது இதுன்னு சொல்லி நிறையா டாக்ஸ் வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் கங்குவா படத்தை யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாமல் ட்ரோல் பண்ணது தான். ஜென்யூன் கிரிட்டிசிசம்ங்கிறது 100ல் 2 பேர் மட்டும் தான் கங்குவா படத்துக்கு பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரியான பெரிய பிரச்சனையே வந்தது. இதே தான் இந்தியன் 2 அண்ட் பல படங்களுக்கு வந்திருந்தது. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ட்ரோல்னா என்ன, கிரிட்டிசிசம்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். கிரிட்டிசிசம்ங்கிறது ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னா தப்பாக இருக்குது, ஒரு விஷயம் ரைட்டாக இருக்குன்னா ரைட்டாக இருக்குது, இதை மட்டும் சொல்கிற ஒரு விஷயந்தான். இந்த கிரிட்டிசிசத்தை எல்லா பெரிய ஆளுங்களும் ஏற்றுப்பாங்க. அவங்க ஏற்றுக்கிறதுனால தான் அவங்க பெரிய ஆளாகவே இருப்பாங்க, பெரிய ஆளாக ஆகிருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்படி ட்ரோல் பண்ண சங்கர் சார் ரீசெண்டாக கேம் சேஞ்சருக்காக அவர் வந்த ஒரு இன்டர்வியூவில் கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன், அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு அதை நான் சரி பண்ண பார்க்குறேன், இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டையாவது தான். இந்த மாதிரியான கிரிட்டிசிசத்தை அவங்க ஏற்றுக்கிட்டனால தான் அவங்களால நல்ல படம் கொடுத்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கிரிட்டிசிசத்தை ஏற்றுக்கிட்டனால தான் பெரிய ஆளாயிருக்கும், இன்னும் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் வளருவோம்னு தெரியும். அதனால கிரிட்டிசிசத்தை அவங்க பயப்படாமல் யோசிக்காமல் அதை சரி பண்ண பார்ப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இது இதனால தப்பாக இருக்குது, இதை ஓவராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் ட்ரோல் அப்படின்னா உன்னால தாண்டா ஆச்சு, உங்களால் ஆச்சு, நீங்களே இப்படி தான் அப்படின்னு ஒரு பிராண்டிங் பண்ணுறது, ஒரு பர்சனல் அட்டாக்கோ பாடி ஷேமிங்கோ மற்ற விஷயங்கள் தான் ட்ரோல்ஸுங்கிறது. ட்ரோல்ஸை நம்ம என்ஜாய் பண்ணாலும் அது ஒரு ராங்கான விஷயந்தான். ஒரு மூவியோட ரிவ்யூ அப்படின்னு போகிறத விட மூவியோட ரோஸ்ட் அப்படின்னு போட்டால் தான் நம்ம நிறைய பேர் கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். சில பேர் மூவி ரோஸ்ட்னே போட்டு உள்ள கிரிட்டிசிசத்தை அப்ரோச் பண்ணி கிரிட்டிசிசத்தை சொல்லுவாங்க. பேர் ரோஸ்ட்னு போயிட்டு அல்லது ட்ரோல்னு போட்டு ஃபுல்லாக உள்ள ட்ரோல் பர்சனல் அட்டாக் இது மட்டும் தான் இருக்கும். இதனால என்ன ஆகுனா ஆடியன்ஸுக்கும் அது சப்கான்சியஸாக ரிஜிஸ்டர் ஆகி அவங்க அந்த படத்தை பார்க்கும் போதும் அந்த ஒரு மைண்ட்லேயே பார்ப்பாங்க. ஒருவேளை அவங்க பிராண்டிங் பண்ண ஒரு விஷயம், ஒரு நெகட்டிவ், ஒரு ஆளை நல்ல ஒர்க்கே கொடுத்துருந்தாலும் இவங்களுக்கு சப்கான்சியஸாக அவர்லாம் நல்ல ஒர்க் கொடுக்க மாட்டார், அவர் சரியான ஆள் இல்லை அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆனதுனால அந்த படம் சரியில்லாத படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது பல பேருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ட்ரோல்ஸ்னால நடக்கிற இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கம்யூனிட்டி ஃபுல் டாக்ஸிக் ஆகிடும். நிறைய வீடியோஸ் நிறைய பேர் நிறைய பெரிய ஆளுங்க சொல்லி கேட்டிருப்போம், நம்ம கம்யூனிட்டி ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க கம்பேரிங் டு அதர் கம்யூனிட்டிஸை. உள்ளவங்களாம் ஒருத்தவங்களை அடிச்சுக்கிட்டாலும் வெளியில் வரும்போது எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்க. இங்கே உள்ளவங்க நம்ம ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறோம், ஒரு ஆக்டரை ஃபாலோ பண்ணுறோம், ஒருத்தவங்களோட ஃபேனாக இருக்கணும்னா அவங்கள தவிர பாக்கி எல்லாரையுமே பண்ணலாம். ஆனால் எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க, ரோஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். இதனாலேயே ஆக்டர்ஸோட படம் போகாது, அவங்களோடது வெளியில் ரிஜிஸ்டர் ஆகாது, நம்ம இண்டஸ்ட்ரி வெளியில் போகாது. அதனால அவங்க ஃபாலோ பண்ணுற ஹீரோவுக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்றது தெரியாமல் போயிடும். பால் வாங்கணும் மூக்கில் மாட்டுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற, சப்கான்ஷியஸாக ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயமாக தான் ட்ரோல்ஸ் இருக்குது. இதுக்காக சொல்லவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கிரிட்டிசிசம் சொல்லணும், கிரிட்டிசிசத்தை விடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நம்ம ஒரு கிரிட்டிசிசம் அவங்க மேலே வைக்கிறோன்னா கண்டிப்பாக அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணி தான் ஆகணும். அதில் ட்ரோல் பண்ணுறது தான் வெரி ராங். வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா.